அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா அர்த்த திரிகோணம்பாங்க. அர்த்த திரிகோணம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக இவங்க மேன்மைக்கு வரணும் அப்படின்னா ஒரு காசு பணம் இருந்தாகட்டும், ஒரு வேணுங்கிற அளவுக்கு ஒரு செலவு பண்ணுறதுக்காவது ஏதாவது ஒன்று பிடிமா இல்லை அப்படின்ட்டு இருக்கிற ராசிகள் யார், லக்னங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசி. இவங்க தான் உங்களுக்கு அர்த்த திரிகோணம்பாங்க. அர்த்த திரிகோணம் பொருளாதார ரீதியாக மேன்மைக்கு அடையக்கூடிய இந்த ராசிகள். இவங்க என்ன பண்ணனா ஒரு பொருளாதார ரீதியாக மேன்மைக்கு வர முடியும், இவன் நாங்கள் சிரமப்பட்டுருக்குறோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் மேன்மைக்கு வரணும் அப்படின்னு இந்த 3 ராசி 3 லக்னம், அதாவது ரிஷபராசி ரிஷப லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், மகர ராசி மகர லக்னம். சரிங்களா? இவங்க 3 பேர்த்துக்குள்ளே என்ன ஒற்றுமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ராசி இந்த 3 லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் முழுமையாகவே இருப்பாருங்க. இந்த கட்டங்களில் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். ரோகிணிங்கிறது ரிஷபத்துலேயும், அஸ்தம் கன்னிலையும், திருவோணங்கிறது மகரத்துலேயும் இருக்கும். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா முழுமையான நட்சத்திரம் இருக்கிறதுனால சந்திர பலம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக மேன்மைக்கு வரக்கூடிய காலகட்டம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சந்திர பலம் அதிகமாக இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் நின்று சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆற்றல் நிறையா இருக்குது. அது ஒன்று. பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமினா சந்திரன் பிரைட்டாக ஒளிரக்கூடிய இடம். அது எந்த ஒளிரக்கூடிய நாள், அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு சிவன் கோவில் வழிபாடு போட்டாலும் சரி, பெருமாள் கோயில் போனாலும் சரி, அம்மன் கோயில் போனாலும், எந்த கோயில் போனாலும் முழுமையாக நமக்கு தேவை கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போகணும். அது எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அது ஒன்று பாருங்கள். அதே மாதிரி சந்திரபலம்னு சொன்னது பெருமாள் கோயில். பெருமாள் கோயில்னா திருப்பதி மட்டும் இல்லைங்க. திருப்பதி சந்திரபலம் அதிகமாக இருக்கிறதுனால திருப்பதின்னு சொல்ல வரேன். திருப்பதிக்காக இணையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதி திருவரங்கம், திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குதுங்க. ஆதி திருவரங்கம் கோயிலுக்கு போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருவரங்கம், ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நீங்கள் போகலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற பத்மநாபசாமி கோயில். இந்த மாதிரி சாமி கோயிலுக்கு நீங்கள் போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசுமாடு குளிப்பாட்டுற நாள், பிரதோஷம் வழிபாடு, அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இல்லை திருப்பதி மட்டும்தான் உங்களுக்கு நின்று காட்சியளிப்பார். அதனால் இந்த 3 கோயில் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த அர்த்த திரிகோணம் சொல்லக்கூடிய இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் மேன்மைக்கு வருவாங்க. எல்லாதான் கஷ்டப்பட்டாலும் இவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் மேன்மைக்கு வருவாங்க. இவங்களுடைய வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சுக்கணும். செஞ்சால் ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள்.